வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 25 பங்களாதேஷ் இமிகிரண்ட் டேன்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16% மக்கள் பங்களாதேஷ் சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகவியல் துறை, எழுத்தாளர், அதிகாரிகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துறைகளில் அவங்களுடைய பங்குன்றது அவங்க நாட்டில் இருக்குது. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் எப்படி இவங்க அந்த நாட்டில் இவ்வளோ மக்கள் ஆனாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்னுடைய ரூல் இருந்த சமயத்தில் நிறைய பேர் இங்கேருந்து குடிபெயர்ந்து போனவங்க. ஆனால் அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து அதை பாகிஸ்தான் பிரிஞ்சு போக, பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் அவங்க பங்களாதேஷை பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த இமிகிரேட் ஆகுறதுன்றது அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்திருக்கு. எதனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974 ஐக்கிய நாடுகள் சபையில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பஞ்சத்தை பற்றி ஒரு பெரிய உரை ஆற்றினார். அது வங்காள மொழியில் இருந்துச்சு. அது வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் மட்டும்தான் அந்த உரைகள்ன்றது இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலைலாம் வந்ததுக்கப்புறம் அதை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அந்த ஆர்ஜினான லாங்குவேஜ் தான் தேவை அப்படின்னும் போது அதை ஐக்கிய நாடுகள் சபையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த உரைக்கு அங்கீகாரமும் கொடுத்தாங்க. அப்படி அங்கீகரித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்றா பார்க்கப்பட்டது. 2016 நியூயார்க்கில் இதை அங்கீகரித்து அவங்களுக்காக ஒரு டேவாக இந்த மாதிரி குடிபெயர்ந்து வந்தவங்களுடைய பங்கை கொண்டாடணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் இமிகிரண்ட் டேன்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு லங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுடைய இறப்பு அப்படின்றது இந்த லங்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை தான் ஏற்படுது. கடைசியாக வந்து அந்த கோவிட் கூட பார்த்தீங்கன்னா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணோம். அதுலேயும் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சிஓபிடி, நிமோனியா, ஆஸ்துமா, காசநோய், புத்துநோய், இதுதான் மேஜராக அந்த லங்ஸை பாதித்து நம்ம உயிரை கெடுக்கிற அளவுக்கான ஒரு பெரிய மேஜரான ஒரு வியாதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு WHO அதை பற்றின அறிக்கைலாம் விட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான மக்கள் இதனாலேயே இறந்துன்னு இருக்காங்களாம். அதுலேயும் இந்த பேசிவ் ஸ்மோக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு தம் அடிக்கிறோம், அந்த தம்மு மூலமாக வந்து வேறு ஒருத்தவங்களும் பக்கத்தில் இருக்கவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ணும்ல. அப்படியே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 41,000 பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த லங்ஸை பாதிக்கிற மேஜரான இந்த விஷயங்களில் இந்த புகை ஃபஸ்ட்டு வந்துடுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காற்றினுடைய மாசுபாடு, ரசாயன ஆலைகள், அங்கங்கே இந்த காற்று மாசுபாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிலாம் இருக்கும்ல. இதனால் இந்த பிரச்சனைகள்ன்றது உலகம் முழுக்க இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்மளால் தனிப்பட்ட முறையில் உங்களால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த நாளில் இந்த தம் அடிக்கிறத விட்டுருங்க. இதை வந்து மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வே நாடுறதுக்கு உங்களோட ஒரு கூட்டமாக சேர்ந்து செயல்படுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான சுகாதார நிறுவனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நாளில் இதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய லங்ஸை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ட்ரீம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள் அப்படின்ற கான்செப்ட் அப்துல் கலாம் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் மனசில் போயிடுச்சு. எல்லாருக்கும் இதை சொன்னாலே தெரிஞ்சிடும். இந்த கனவு காண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மூளைக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதா இல்லை நம்மளுடைய மனசு, உடம்பு இதெல்லாம் சம்மந்தப்பட்டதான்ற ஆராய்ச்சின்றது போயினே தான் இருக்குது. ஏன்னா இந்த கனவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி ஏகப்பட்ட பேர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. டாக்டர்லேருந்து பக்கத்து தெருவில் டீக்கரில் உட்காந்து பேசுகிறவங்க முதல் கொண்டு ஆளுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் முழுமையாக அது எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுதுன்றதுக்கான தெளிவான விளக்கங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் கிடையாதுங்க. இதை பற்றியான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, பண்டைய எகிப்து காலகட்டத்திலாம் இது என்னென்னா ஒரு கடவுளுடைய அறிகுறி, அவங்க சொன்னதை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த தேவதை வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கான்செப்டில் தான் அப்போத்துலேருந்தே இருந்திருக்கு பல நாடுகளில், பல இடங்களில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கனவுகள் அப்படின்ற கான்செப்டை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுலேயும் இந்த உயிரினங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த 5 அறிவு ஜீவன்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே கூட கனவு காணுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. பட் இந்த டேன்றது அது சம்மந்தப்பட்டது இல்லை. ஏன்னா இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அது நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் யோசிச்சு பார்த்தோம்னா நிலாவை உட்காந்து ஆயா வடை சுட்டாங்கன்ற கான்செப்ட் நம்ம வெறும் கனவாகவே இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி போய் நம்ம அங்கே ஒரு பில்டிங்கே கட்டின்னு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம திடீர்னு யாராவது ஒருத்தவங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்க பற்றியான ஒரு நியூஸ் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு இருந்தாலும் அதுக்கு பல மாதங்கள் செலவாகும். ஆனால் இப்போ லைவாகவும் நம்மளுடைய ஃபோன் கால்ஸ் மூலமாகவும் அவங்கள உடனே தொடர்பு பற்றி பேசிடுறோம், இங்கேருந்து பறந்து போயிடும் ஃப்ளைட்டுன்ற கான்செப்டில். இது எல்லாமே நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் கனவு தான். ஆனால் அது இன்றைக்கி அப்படியே நினைவாயிருக்குல்ல. அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் வெறும் கனவாக மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, நம்ம இருக்கக்கூடிய சூழல், இந்த இடத்த தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியுமானா எல்லாத்துக்குமே வழி இருக்கும். அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வழியை நோக்கி போங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக 2013 வேர்ல்டு ட்ரீம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25.
நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இப்போ டாக்டர்கிட்ட நம்ம மருந்துலாம் வாங்கிட்டு வந்துட்டாலும் அதை ஃபார்மசிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காருன்னு அவங்க ஒரு மெடிசனை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க தலைவலிக்கு பதிலாக கால்வலி மருந்து கொடுத்தா எப்படி செட் ஆகும்? ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெடிசனால் தான் இவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் எந்தவித தப்பையும் எந்த காரணத்தை கொண்டும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே உன்னிப்பாக வேலை செய்யக்கூடிய பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க. அண்ட் இவங்களை மட்டும் கிடையாது, இந்த மெடிசனை ரெடி பண்ணுறதுல இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதுக்குன்னு நிறைய ஆட்கள் குழுக்கள் இருப்பாங்க. அவங்க மூலமாக சின்ன சின்ன கடைங்களுக்கு போவோம், அவங்க மூலமாக நமக்கு வரும். இப்படி இதில் ஒரு மிகப்பெரிய சங்கிலி பிணைப்பு இருக்குது. இவங்க எல்லாரையும் கொண்டாடணுன்ற ஒரு கான்செப்டில் தான் FIPன்னு சொல்லிட்டு 1912 இவங்களுடைய கூட்டமைப்பானது உலக லெவலில் நிறுவப்பட்டது. அப்படி நிறுவப்பட்ட அந்த நாளை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் இன்றைக்கி நவுருல ஹேமர் டி ராபர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி 1968 பார்த்தீங்கன்னா ஒரு சுயராஜ்யத்தை அறிவித்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு மாறினார். இந்த நவுரு தீவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஏன்னா இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தீவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 10,000 பேர் தான், ரொம்ப சின்ன ஒரு தீவு தான். இவங்க ஒரு காலகட்டம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மெலினேசியர்கள் பாலினேசியர்கள்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பழங்குடி மக்களாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமான அந்த போர்கள் பிரச்சனைகள் குடியேறிகள்னு சொல்லிட்டு உள்ள வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இவங்களை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க நாட்டில் பாஸ்பேட் அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சு இவங்க நாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாஸ்பேட் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தினுடைய பணக்காரங்களை வரிசையில் இவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்து விற்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல அதையும் இவங்க கேட்காம மறுபடியும் அந்த பாஸ்பேட்டை எடுத்து விற்க அது உண்மையாகவே ஒரு சாபமாக மாறி கடைசியில் அவங்க நாட்டில் இந்த பாஸ்பேட் இல்லாமல் போய் மறுபடியும் ஏழ்மையான நிலைக்கும் வந்துட்டாங்க. மறுபடியும் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு இவங்களை அமௌண்ட்டு கொடுத்து இவங்களை பாதுகாத்து தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அப்படி அந்த பாஸ்பேட்டை விற்கும்போது இவங்க பெரிய பணக்காரன் ஆனாங்களே, அந்த சுச்சுவேஷனை தான் இவங்க சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வெளியிட்டாங்க 1968. அதில் முதல் ஜனாதிபதியாக இருந்த அந்த பர்சனுடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து இளைஞர்கள் தினமாகவும் அண்ட் அவரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினமாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவுருல ஹேமர் டி ராபர்ட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் இன்றைக்கி மொசாம்பிக்கில் ரெவல்யூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1964 பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவங்களுக்கான புரட்சின்றது வெடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுலேருந்து போர்ச்சுகலினுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க இருந்தாங்க. அதெல்லாம் எதிர்த்து இத்தனை 100 வருடங்கள் கழிச்சு ஒரு பெரிய புரட்சி ஸ்டார்ட் ஆன அந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மொசாம்பிக்கில் ரெவல்யூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 25. உலகத்தினுடைய கொடிய வியாதி பணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அதிகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க விடாமல் ஏதோ ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டு நரகனா என்னன்றதை காமிச்சிடும். அது இல்லாமே இருந்தாலும் தனிமைன்ற ஒரு விஷயத்து மூலமாக நமக்கு நரகனா என்னன்றதை காமிச்சிடும். பணம் கொடியது தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடுறது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.